வெல்கம் டு மைண்ட் கேம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூனைக்கு அதோட மீனை வந்து பக்கத்தில் எடுத்து கொடுக்கணுமா. பூனை என்ன நீ போய் எடுத்துக்க மாட்டியா, நான் தான் உனக்கு எடுத்து தரணுமா, கையை கட்டிட்டு வேறு திமிர நிற்கிற. சரி எந்த வழின்னு பார்க்கலாம். என்ன அங்கே ஒரு ஃபேன் அனாதே நிற்கிது. சரி அந்த ஃபேன் எடுத்து பக்கத்தில் வைப்போம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டி. ரெண்டாவது டாஸ்க் என்னென்னா, இந்த பென்குவினுக்கு அந்த மீனை எடுத்து கொடுக்குற டாஸ்க்காக கையில் எடுத்து கொடுத்துடலாமே. ஏன்னா கையில் எடுத்து கொடுத்தா வாங்க முடிக்க, அதை டேரெக்டாக அங்கே போய் தான் எடுக்கணுமா. சரி இந்த தூண்டில் போட்டு எடுத்துக்க, இந்த தூண்டில் பிடி. என்ன தூண்டிலையும் எடுத்துக்க முடிக்க, அப்புறம் எப்படி தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னன்னு தெரியலையே. சரி என்னென்னு அவங்ககிட்டே கேட்போம், எப்படி பண்ணுறானுங்கன்னு பார்ப்போம். நீங்களும் என்னென்னு யோசிச்சு சொல்லுங்கள். காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய. சரி இப்போ மூணாவது டாஸ்க் என்னென்னா, இந்த படிக்கட்டில் மொத்தம் எத்தனை வாட்டி நம்ம காலை எடுத்து வச்சு நடந்து போகணும் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஐயோ ரொம்ப கஷ்டமான டாஸ்க்காக இருக்கும் போலே, ஏகப்பட்ட படி இருக்குது. சரி எல்லாத்தையும் உட்காந்து எண்ணி பார்ப்போம். எண்ணி பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சு 23 வாட்டி நம்ம கால் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஆன்சர் வந்து 23 நம்ம கொடுத்து பார்ப்போம். கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது தப்பா எப்படி? சரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆன்சர் என்னென்னு. என்னது ஆன்சர் 0வா? அட ஆமாம், இது படிக்கட்டு இல்லையே, இது எக்ஸ்கலேட்டரு. நம்மளோட கடைசி டாஸ்க் என்னன்னா, இந்த பல்பை வந்து ஆன் பண்ண சொல்கிறாங்க. அதான் ஆன் பண்ணுறதுக்கு சுவிட்சு கொடுத்துருக்காங்களே, அதை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். என்ன சுவிட்சை போட்டோம், லைட் ஆன் ஆக மாட்டேங்கி. என்னவா இருக்கும்? பல்பு லைட்டு இதை விட்ட வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? அடப்பாவீங்களா, பல்பை டைட் பண்ணுறானுங்க. பல்பு லூஸாக இருந்திருக்கு, அதான் பல்பு எரியல போல். இப்போ சுவிட்சை போட்டு பார்ப்போம், லைட் எரியுதான்னு பார்க்கலாம். நல்ல டீப் லைட் வியாபாரம். இதை வாங்கிட்டு போகிற வாழ்க்கை தான் பிரைட்டாக இருக்குது.